ஹலோ கைஸ், வாங்க நாம் இன்றைக்கி தமிழ் இலக்கணத்தில் வேற்றுமையை பற்றி பார்க்கலாம். புரியுதுங்களா? சரி வாங்க. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது என்னது? வேற்றுமை எனப்படும். பெயர் சொல்லோட பொருளை வேறுபடுத்துவது தான் வேற்றுமை எனப்படும். புரியுதுங்களா? அப்புறம் இதற்கு பயன்படும் அசைகள் என்னன்னு படும்? வேற்றுமை உறுப்புக்கள் எனப்படும். இதற்கு பயன்படும் அசைகள் வேற்றுமை உறுப்புக்கள் எனப்படும். சரி வாங்க. வேற்றுமை இப்போ எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். புரியுதுங்களா? அந்த 8 வகை என்னன்னு பார்க்கலாமா? வாங்க போகலாம். வேற்றுமை உறுப்புக்கள் பொருள் எடுத்துக்காட்டு. சரி வாங்க. முதல் வேற்றுமைக்கு என்னது? உறுப்பு இல்லை. முதல் வேற்றுமைக்கு உறுப்பு இல்லை. பொருள் செய்பவர் யார்? ராமன். புரியுதுங்களா? அடுத்தது 2. இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கு இங்கே ஐ வரணும். புரியுதுங்களா? இங்கே தப்பாக இதாக இருக்குது. அதனால் இதை திருத்திக்கோங்க. ஐ ஓகேவா? இதை நீங்கள் திருத்திக்கோங்க. இந்த இடத்துல ஐ வரும். புரியுதுங்களா? சரி ஓகே. அப்புறம் பொருள் செய்பொருள். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு ராமன் புத்தகத்தை. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஐ வந்துச்சுன்னா என்னது? இரண்டாம் வேற்றுமை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். முதல் வேற்றுமைக்கு நேராகவே இருக்கும். ராமன் வந்தான். புரியுதுங்களா? அதுக்கு உறுப்பு இல்லை. இரண்டாம் வேற்றுமைக்கு என்ன பண்ணும்? ஐ வரும். அது செய்பொருள். ஃபஸ்ட்டு வேற்றுமை செய்பவர், இரண்டாம் வேற்றுமை செய்பொருள். அது ராமன் புத்தகத்தை, ஐ வந்திருக்கா, புத்தகத்தை படித்தான். புரியுதுங்களா? மூன்றாம் வேற்றுமை ஆள் வரும். மூன்றாம் வேற்றுமைக்கு ஆள் வரும். கருவி. மூன்றாம் வேற்றுமை என்னது? கருவி. கத்தியால் வெட்டினேன். ஆள் கத்தியால். புரியுதுங்களா? மூன்றாம் வேற்றுமைக்கு என்னது? கத்தியால். ஆள் வந்திருக்கா? புரியுதுங்களா? அப்படி தான் நீங்கள் வச்சுக்கணும். நான்காம் வேற்றுமை பாருங்கள். இக்கு இருக்கு. நோக்கம் பெறுபவர். புரியுதா? நான்காம் வேற்றுமைக்கு பொருள் என்னது? நோக்கம் பெறுபவர். அவனுக்கு புத்தகம் கொடுத்தேன். நோக்கம் என்னது? அவனோட நோக்கம் என்ன? அவனுக்கு புத்தகம் கொடுக்கறது தான் அவனோட நோக்கம். அவனுக்கு. பார்த்தீங்களா? எங்கே இக்கு வந்திருக்கா? இங்கே என்ன வந்திருக்கு? அவனுக்கு. புரிஞ்சுக்கோங்க. இக்கு இருக்கு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் என்னது? நான்காம் வேற்றுமை. புரியுதுங்களா? அடுத்தது ஐந்தாம் வேற்றுமையில் இல் வரும். புரியுங்க? இடம். ஐந்தாம் வேற்றுமை என்னது? இடம். புரியுதுங்களா? ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு இல்லை. பொருள் இடம். புரியுதுங்களா? வீட்டில் என்ன வந்திருக்கு? இல். வீட்டில்னு வந்திருக்கா? வீட்டில் இருக்கிறேன். அது ஐந்தாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை இன் உடைய அப்படின்னு வரும். புரியுதுங்களா? ஆறாம் வேற்றுமை என்னது? இன் உடையன்னு வரும். பொருள் உடைமை. ராமனின் புத்தகம். ராமனுடைய புத்தகம். ராமனின்னு வருது. ராமனுடைய புத்தகம் வருதா? இதுதான் ஆறாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமை இடம். புரியுதுங்களா? ஏழாம் வேற்றுமை இடம். பொருள் இருந்து நீக்கம். புரியுதா? மரத்திடம் இருந்து. புரியுதா? மரத்திடம் இருந்து விழுந்தது. புரியுதுங்களா? இதுதான் என்னது? ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை ஏ. எழுச்சி அழைப்பு. ராமனே. ஏன்னு வருதா? ராமனே. ராமனே வா. இதுதான் எட்டாம் வேற்றுமை. புரியுதுங்களா? வேற்றுமை உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 8. இந்த 8ஐயும் நம்ம விளக்கமாக பார்த்தாச்சு. இந்த வேற்றுமை உறுப்புகளும் பெயர் சொல்லின் பொருளை தெளிவுபடுத்த உதவுகின்றன. இப்போ புரிஞ்சுக்கோங்க. இங்கே குறிப்பு நோட்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். ஸ்டார் போட்டு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. ரொம்ப புரியும். அதே தான் மேலே கொடுத்ததான் இங்கே கொடுத்துருக்கேன். பெயர் சொல்லின்னு மறுபடியும் ஒரு டைம் படிக்கிறதுக்காக. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை எனப்படும். இதற்கு பயன்படும் அசைகள் வேற்றுமை உறுப்புகள் ஆகும். வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகளுக்கு ஷார்ட்கட் பாட்டு. ஐயாளுக்கு இன்னது கண். புரியுதுங்களா? வேற்றுமை உறுப்புகள் 8 வகைப்படும். அதுக்கு ஷார்ட்கட் ஐயாளுக்கு இன்னது கண். புரியுதுங்களா? சரி வாங்க.
முதல் வேற்றுமைக்கு வந்து உறுப்பு இல்லை, எழுவாய் வேற்றுமை உறுப்பு இல்லை. இரண்டாம் வேற்றுமை என்ன பண்ணும், ஐ வரும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து நம்ம மூன்றாம் வேற்றுமை பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமைக்கு என்னது, ஆள், ஆண், ஓடு. புரியுதுங்களா? நாலாம் வேற்றுமை கூ. ஐந்தாம் வேற்றுமை இன், இல்னு வரும். புரியுதுங்களா? ஆறாம் வேற்றுமை அது. இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதனால் அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஏழாம் வேற்றுமை கண், மேல், கீழ் இடம். புரியுதுங்களா? கண்ணோட மேல், கீழ் இடம். புரியுதுங்களா? எட்டாம் வேற்றுமை வந்து உறுப்பு இல்லை, விழி வேற்றுமை, அழைத்தல். ஓகேவா? அதாவது இந்த வேற்றுமைகள் மூலம் பெயர் சொல்லின் பொருள் தெளிவாக வேறுபடும். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? அடுத்தது கீழே இங்கேயும் வந்து வேற்றுமைகள் 8 வகைப்படும், அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்தது இந்த வேற்றுமைகள் மூலம் பெயர் சொல்லின் பொருள் தெளிவாக வேறுபடும். இந்த குறிப்பெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது முக்கிய எடுத்துக்காட்டுகள். இரண்டாம் வேற்றுமை என்னது, ஐ. கபிலர் பரணரை பாடினார். ஐ வந்திருக்கா? கபிலர் பரணரை பாடினார். புரியுதுங்களா? அடுத்தது மூன்றாம் வேற்றுமை தச்சனால் நாற்காலி செய்யப்பட்டது. ஆள் வந்திருக்கா? அடுத்தது நான்காம் வேற்றுமை முதலைக்கு தேர் கொடுத்தான், சாரி முதலைக்குன்னு சொல்லிட்டேன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. புரியுதுங்களா? நாலாம் வேற்றுமை கூ வந்திருக்கா? முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஓகேவா? எட்டாம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை. அண்ணன் என்பதை அண்ணா என அழைப்பது. புரியுதுங்களா? அண்ணன் என்பதை அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது தான் வந்து விழி வேற்றுமை. புரியுதுங்களா? அடுத்தது வந்து டிஎன்பிசியோட முக்கிய வினாக்கள். ராமனுக்கு தம்பி லக்மணன், இதில் பயின்று வந்துள்ள வேற்றுமை உறுப்பு எது? அப்புறம் எழுவாய் வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? 4 ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்குமே. இதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். தலை வணங்கினான் இச்சொல்லில் மறைந்துள்ள வேற்றுமை உறுப்பது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன். தலை வணங்கினான் இச்சொல்லில் மறைந்துள்ள வேற்றுமை உறுப்பது உங்களுக்கே புரியும். இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து கமெண்டில் பண்ணுங்கள், ஏன்னா நான் விரிவாக கிளாஸ் எடுத்துட்டேன். கூலி, தகுதி, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். விழி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை வகை எது? எல்லாத்துக்கும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதா? தேங்க்யூ கைஸ்.